கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு காட்டுக்குள்ளே ஒரு நரி இருந்துச்சாம். அந்த நரி ஒரு யானையை கடித்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு யானை தனியாக மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது அதோட சண்டை போட்டிருக்கு. அப்போ அந்த யானை என்ன பண்ணுச்சு, தன்னோட தும்பிக்கையால் தன்னோட தந்தத்தால் நரியை முட்டிடுச்சு. யானையோட தந்தம் பட்டதில் நரிக்கு ரொம்ப வலித்து தப்பிச்சு போயிடுச்சு. ஆனாலும் அதுக்கு அதோட ஆசை விடலை. அப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா, புலிக்கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு நினச்சி நடந்து போயிட்டு இருந்திருக்கு. அப்போ போகிற வழியில் இன்னொரு யானை இறந்து கிடந்திருக்கு. சரி, இந்த கறியை யானைக்கறியை சாப்பிட முடியாது, அதனால் நம்ம புலிகிட்ட போய் சொல்லுவோம். ஏன்னா இதோட தோலை நம்மளால் கிழிக்க முடியாது, யானையோட தோலை கிழிச்சா தான் நம்ம சாப்பிட முடியும். அதனால் நாம் புளியை நட்ட சொல்லுவோன்னு சொல்லி புளியண்ணா அங்கே ஒரு யானை படுத்து கிடக்கு, நம்ம போய் அதை வேட்டையாடி சாப்பிடுவோம், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ புலி சொல்லியிருக்கு, சரி போவோம் அப்படின்னு போயிருக்கு. அங்கே பார்த்தா நரி சொன்னது மாதிரி அது படுத்துருக்கல, அந்த யானை இறந்து போச்சு. அப்போ புலி சொல்லிச்சோம், இந்த பாரு, நீ இறந்து போன யானையை உயிரோடு இருக்குன்னு சொல்லியிருக்க, இதை என்னால் சாப்பிட முடியாது, நான் உயிரோடு இருக்கிற உணவை தான் நான் வேட்டையாடி சாப்பிடுவேன், அதனால் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே அடுத்து நரி என்ன பண்ணுச்சு, பக்கத்தில் இருந்த சிங்கத்துக்கிட்ட போய், நீங்கள் எனக்கு இந்த சிங்கம்னா எனக்கு நீங்கள் வாங்க எங்கூட, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் யானையை வேட்டையாடி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ சிங்கம் சொல்லியிருக்கு, நீ கூப்பிட்ற இடத்துக்கு என்னால் வர முடியாது, ஆனால் நான் வேட்டையாடுறேன், நீ நீ ஒரு பக்கமாக பிடி யானையோட உடம்ப, நான் ஒரு பக்கமாக பிடிக்கிறேன், அப்போ 2 பேரும் சேர்ந்து வேட்டையாடி யானையை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சிங்கம் சொல்லியிருக்கு. நரிக்கு அந்த யோசனை நல்லதாக இருந்திருக்கு. சரின்னு சொல்லிட்டு யானையை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிருக்கு. 2 பேரும் சேர்ந்து யானையை சண்டை போட்டு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கு. அப்போது யானை என்ன பண்ணிச்சா, இந்த நம்ம மேலே பாயிறதுக்கு தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுதாரிப்பாக நின்றுட்டு இருந்திருக்கு. அப்போது நரி என்ன பண்ணிச்சான், ஃபஸ்ட்டு நாம் முதல்ல இதை மேலே சண்டை போட்டு தாவி நம்ம பிடிச்சி சாப்பிட்டோன்னா அதுக்கு சீக்கிரமாக சாப்பிட்றலாம், சிங்கம் எப்போ வேட்டையாடி நமக்கு எப்போ கொடுக்குறது, சிங்கத்தோட போராட முடியாது, ஸோ நம்ம நேரடியாகவே யானையை நம்ம வேட்டையாடலாம்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு ஆர்வத்தில் அந்த கறி சாப்பிட்ற ஆர்வத்தில் தவிர்த்து யானை மேலே. அப்போ நேரம் பார்த்து யானை தலையை ஆட்டியிருக்கு. ஆட்டவும் அதோட தந்தை நரியோட கழுத்தில் குத்திடுச்சு. அந்த இடத்துலையே நரி இறந்து போச்சு. அப்போ சிங்கம் என்ன பண்ணுச்சு, ஆகா, நரியோட இதை நினச்சிக்கிட்டு நம்ம வந்தோம், இந்த இடத்துல நம்ம ஓடிடுறது தான் நல்லது, ஏன்னா இது சண்டை போட்டு நம்மளை மிதிச்சிருச்சுன்னா நாமெல்லாம் இனத்துக்கு ஆகும், அதனால் இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் பயந்து ஓடி போனது. நரிக்கு பேராசையான கனவு அதுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. பேராசை பெருநஷ்டமாயிடுச்சு. அதாவது ஆசையே இதுக்கு அழிவுக்கு காரணம். ஆசையே அழிவுக்கு காரணம். நம்ம விரலுக்கு தகுந்த வீக்கம்தான் நம்மளோட லைஃப்பில் இருக்கணும். அதுக்கு மேலே ஆசைப்பட்டால் நமக்கு அது நஷ்டமாயிடுங்கிறது தான் இந்த கதை. பேராசை பெருநஷ்டம். யானை எங்கே இருக்குது, நரி எங்கே இருக்குது? யானை இருக்கிற இடத்துல இருந்தால் அதுக்கு அழகு. நரி எதாவது வேட்டையாடணுமோ அதை தான் சாப்பிட முடியும், அதுக்கு சிறுசாக இருக்கிறத தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே பெருசாக இருக்கிறத ஆசைப்பட்டால் இப்படி தான் ஆகும். ஓகே, இந்த கதை நல்லா இருக்கா? ஓகே, கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.